வணக்கம். வெல்கம் டு தமிழ் அம்மா சேனல். இன்றைக்கி நம்ம அதிக சத்து நிறைந்த கம்பு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் படபடன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அதே கப்பில் 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதையும் லேசாக வறுத்துக்கோங்க. அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 1/4 கப்பு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் துருவின தேங்காயை போட்டு லேசாக வறுத்துருங்க. இப்போது இதெல்லாம் ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் வறுத்து வச்ச கம்பையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு சல்லடையை வச்சு சலிச்சுக்கோங்க. நல்லா சலித்து எடுத்தாச்சுங்க. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் வறுத்த நிலக்கடலையை போட்டிருக்கேன். தோலை உரிச்சியும் போடலாம், அப்படியும் போட்டுக்கலாங்க. நான் தோலை எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன். வறுத்த எள், 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு இது நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் அந்த மாவில் கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கையில் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு இதுக்கு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு கைக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி தெளிச்சுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாங்க. சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கையில் அழுத்தி இப்படி பிடிச்சிங்கன்னா உருண்டை ரெடி ஆகிடும். அவ்வளோதான், கம்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக. இந்த உருண்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.